ஏப்ரல் 23 ஓட்டிங். நம்மூர் அரசியல் களம் ஆல்ரெடி அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் திமுக அதிமுக கூட்டணிகளுக்குள்ள பல பஞ்சாயத்துகள் போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் குடியை கெடுக்கிறதுக்குனே ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆயிருக்குது. ஐ மீன் இந்த ராமதாஸ் சசிகலா கூட்டணியை தான் சொல்றேன். அவங்க இந்த அரசியல்ல இந்த வருஷ தேர்தலில் யாரோட குடியை கெடுப்பாங்கன்றதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி தானே. ஸோ அப்படி ஒரு விஷயம் அந்த பக்கம் போயிட்டு இருக்குது. அடுத்த ஒரு மாசத்துக்கு பிரேக்கிங் நியூஸ்களுக்கு நம்ம ஊர்ல பஞ்சமே கிடையாது. ஒவ்வொரு பிரேக்கிங் நியூஸும் யாருக்கு இன்பத்தை கொடுக்கும் யாருக்கு துன்பத்தை கொடுக்கும்னாலாம் யாருக்குமே தெரியாது. கண்டிப்பா யாருக்காவது இன்பத்தையும் யாருக்காவது துன்பத்தையும் அது கொடுத்தே தீரும். இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அடுத்த 30 நாட்களுக்குள்ள நடக்க இருக்குது. அந்த ஈர வெங்காய கூந்தல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ எங்கடா போன இந்த சமயத்துல, அதுவும் இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு மாசம் தான் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இத்தனை நாளா நீ எங்கடா போய் தொலைஞ்சேங்கிறீங்களா? என்னத்தை சொல்றது? அதாவது கவலைதோ இந்த முகங்கள் முன்னால் இருந்தாலும் கட்சி அலுவல்கள் பின்னால் அழைத்ததால் ஆகாய மார்க்கமாக இலங்கைக்கு சென்று விட்டு இன்னைக்கு தான் திரும்பினேன்னு நான் சொன்னா நீங்க நம்பவா போறீங்க? உண்மையவே சொல்றேன். அதாவது வீடியோவே போட முடியாத அளவுக்கு சில வலுவான கமிட்மெண்ட்டுகள், அதையெல்லாம் முடிச்சுட்டு அண்ணாந்து பார்க்கறதுக்குள்ள அரை மாசம் ஓடி போச்சு. ஐ மீன் 10 நாளைக்கு மேல கடந்து போயிருச்சு. என்னத்தை சொல்றது? ஆனா ஒண்ணு, அடுத்த 30 நாட்களுக்கு நான் உங்களோட தான் இருப்பேன். அதை உறுதியா சொல்றேன். நெம்ப உறுதியா சொல்றேன். அடுத்த 30 நாட்களுக்கு நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் கும்மி அடிக்கிறோம். அந்த உறுதியை கொடுக்குறேன். நீங்களும் பழையபடி பெரிய மனசு பண்ணி என் வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அது என் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல காட்டலன்னாலும் என் சேனலுக்குள்ள தேடி வந்தாவது பார்த்து என்ன ஒரு மாதிரி கரை சேர ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்னா இது கொஞ்சம் லாங் பிரேக்குங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. யூடியூப் அல்காரிதம் எப்படி பிஹேவ் பண்ணும்னு தெரியல. பழைய மாதிரியே உங்களுக்கெல்லாம் என் வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுமா என்னன்னு தெரியல. அதனால நான் கண்டிப்பா வீடியோ போடுவேன். என் சேனல்ல வந்து பார்த்தாவது உதவி பண்ணுங்க. இழந்ததை எப்படியாவது மீட்டுருவோம். நீங்க பழையபடி பெரிய மனதோட எனக்கு உதவி பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோட வந்த வேலையை பார்ப்போம். அதாவது 2 நாளைக்கு முன்னாடியே ஆதவர்ஜுனா ஒரு ஒப்பேரியை வச்சிருந்தாரு. இந்த அதிமுக காரங்க எங்க மேல அவதூறு பரப்புறாங்க, பொய் பிரச்சாரத்தை பண்றாங்க. அதாவது கரூர்ல நாங்க ஜனநாயகன் பட ஷூட்டிங் நடத்தினதா அதிமுக ஐடி விங்கு பெரிய அளவுக்கு அவதூறு பரப்புது. அதை கேட்கும்போது எங்களுக்கு மனசு நெம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா நாங்க நெம்ப நல்லவங்களாக்கும் எங்க மேல இப்படி அவதூறு பரப்புறாங்களே, அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா, நாசமா தான் போவாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆதவர்ஜுனா ஒரு ஒப்பாரியை வச்சிருந்தாரு. சாபத்தையும் கூடவே விட்டிருந்தாருன்னு வைங்க. இந்த வேலையை ஆதவர்ஜுனா மட்டும் பண்ணல, அணில் ஆதரவு இன்ன பிற லகுட பாண்டிகளும் பண்ணாங்க, அணில் குஞ்சுகளும் பண்ணாங்கன்னு வைங்க. அந்த கன்றாவியெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது சம்பந்தமான ஒரு பேருண்மையை உங்ககிட்ட நான் சொல்லணும். அதுக்கு அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடி இந்த திமுக அதிமுக கூட்டணிகளுக்குள்ள நடக்கிற பஞ்சாயத்தை பத்தி கொஞ்சம் பேசணும், பேசிட்டு போயிடுவான். அதாவது அதிமுக கூட்டணியும் இது வரைக்கும் இறுதி ஆகல. இன்னும் யாருக்கு எத்தனை தொகுதிகள்ங்கிறது அபிஷியலா அறிவிக்கப்படல. இன்ஃபேக்ட் அவங்களுக்கே இன்னும் அதுல ஒரு தெளிவு இல்லைன்னு வைங்க. இன்னைக்கு தான் பியூஷ் கோயல் வந்திருக்கிறாரு. இந்த வீடியோவை நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த வினாடி வரைக்கும் அதிமுக கூட்டணியில யாருக்கு எவ்வளவு தொகுதிகள்ங்கிறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணப்படல. இன்னும் அபிஷியலா அறிவிக்கப்படவும் இல்லைன்னு வைங்க. ஆனா அதிமுக கூட்டணியை பத்தி பெருசா நாம சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா அங்க அதிமுக உட்பட அந்த என்டிஏ கூட்டணிகளுக்குள்ள இருக்கிற அத்தனை கட்சிகளுமே கிட்டத்தட்ட கும்பிடுறன் சாமி வகையறாக்கள் தான். எசமா நீங்க சொன்னா சரியே, இவ்வளவு தொகுதி எதுக்கு எங்களுக்கு கொடுக்குறீங்க, இவ்வளவு வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம், உங்களுக்கு நெம்ப பெரிய மனசு எசமா, நீங்க பார்த்து கொடுங்க அது போதும் அப்படின்னு கும்பிட்டுட்டு கொடுக்கறத வாங்கிட்டு கொத்து நாப்புல போற கும்பிடுறன் சாமி குரூப் தான், இன்க்ளூடிங் அதிமுக. அதிமுகவும் அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான். ஸோ டெல்லி எஜமானர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ, டெல்லி எஜமானர்கள் என்ன சொல்லி தொகுதிகளை பிரித்து கொடுக்குறாங்களோ அதை அப்படியே பவ்யமா கும்பிடுறேன் சாமி மேனிக்கு குனிஞ்சிக்கிட்டே வாங்கிட்டு அத்தனை பேரும் போயிடுவாங்க. அழுது அடம் பிடிக்கிறது, என்ன கம்மியாக கொடுத்துட்டீங்கன்னு எதிர்த்து கேள்வி கேட்கறது, அதை பற்றின கருத்துக்களை சொல்றதுன்னு அதுக்கெல்லாம் அந்த கூட்டணியில் வாய்ப்பே கிடையாது. அநேகமா இன்னைக்கோ நாளைக்கோ ஓரிரு நாட்களில் அந்த கூட்டணி ஃபைனல் ஆயிருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுவும் இன்னைக்கே ஃபைனல் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா திரும்பவும் சொல்றேன், அங்க இருக்கிறது எல்லாமே கும்பிடுறஞ்சாமி குரூப் தானே, இன்க்ளூடிங் அதிமுக. இப்போ டெல்லி எஜமானர்கள் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே பற்றி ஒழுகிறது தான் அவங்களுக்கு வேலையை. அதனால ஓரிரு நாட்கள்ல அந்த கூட்டணி ஃபைனல் பண்ணப்பட்டும் சீட் ஷேரிங் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்மூத்தா முடிஞ்சிடும். அதனால அதை பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதுவே இந்த பக்கம் திமுக கூட்டணிக்கு வந்தோம்னா அங்க பல பஞ்சாயத்துகள் போயிட்டு இருக்குது. இந்த பஞ்சாயத்துகள் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவையில்லாத ஆணிகளான மக்கள் நீதி மையத்தையும் அந்த தேசிய
தேசிய திராவிட முற்போக்கு கழகமா தேமுதிக அந்த குரூப்பையும் சேர்த்து உள்ள கொண்டு வந்தது தான் இத்தனை குளறுபடிகளுக்கும் குழப்பங்களுக்கும் காரணம்ங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எதுக்காக திமுக இப்படி பண்ணுதுன்னு தான் எனக்கு புரியலை. இவங்க ரெண்டு பேருமே தேவையில்லாத ஆணிகள். கமலஹாசனும் விஜயகாந்த் மனைவியாரான பிரேமலதாவும் இவங்க ரெண்டு பேருமே அரசியலில் அட்ரஸ் இல்லாத அனாமுத்துகள். இவங்களுக்கு எதுக்கு திமுக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து உள்ளே கொண்டு வந்ததுன்னு எனக்கு புரியல. எனக்கெல்லாம் இதில் உடன்பாடே கிடையாது. ஆக்சுவலாக திமுக தரப்பில் இதுக்கு நியாயம்னு ஒன்று இருக்கும். ஏன்னா அவங்க சைடில் நியாயம்னு ஒன்று இல்லாமையா ரெண்டு பேர்த்துக்கும் ராஜ்யசபா எம்பி சீட்லாம் கொடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வந்து கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு இடையூறுகளையும் அவங்களுக்காக சகிச்சுக்கிறாங்கன்னா திமுக தரப்பில் ஏதாவது வலுவான நியாயம் இருக்கு, அவங்க வலுவான காரணம் வச்சுருப்பாங்க. அது அவங்களோட ஒப்பீனியனு. என்னோட ஒப்பீனியன் எல்லாம் கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே தேவையில்லாத அணிகள் தான். இவங்களால தான் கூட்டணியில் இவ்வளவு குழப்பம். திரும்ப தன்னோட அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு. அவருக்கு ஒரு தொகுதியை குறைச்சி தான் கொடுப்பேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுக்கும் 6ங்கிறது 5 தான் குறைச்சி கொடுத்துருக்குறாங்க. சிபிஐ வேண்டாம் வெறுப்பா 5 தொகுதியை வாங்கிக்கிட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. சிபிஎம் இன்னும் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்குது. 6 கொடுத்தா பரவாயில்லைங்கிற மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திரும்பலாம் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. கூடுதல் தொகுதிகளை தர்றதுக்கு பதிலாக ஒரு தொகுதியை குறைச்சிக்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது? கூட்டணி தர்மத்துக்காக இதையெல்லாம் சகிச்சுக்க வேண்டியதாக இருக்குதுன்னு அவர் ஓப்பனாக சொல்கிறாரு. இன்னும் ஏற்கனவே சீட்டை சைன் பண்ணிட்டு போனவங்களும் அதே கணக்கு தான், வேண்டாம் வெறுப்பாக தான் சைன் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ கூட்டணியே ஒரு ஸ்மூத்தாக இல்லை. இது எல்லாத்துக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேவையில்லாத ஆணிகள் இது ரெண்டும் தான் காரணம். என்ன கணக்குன்னே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் என் பர்சனல் ஒப்பீனியனை கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் தேவையில்லாத ஆணிகள். இவங்க எந்த ஓட்டை திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க போகிறாங்க? ஆக்சுவலாக கமல்லாம் எதுக்கு கட்சி நடத்துகிறாருன்னு அவருக்கே தெரியாது. கமல் எதுக்கு அரசியலுக்கு வந்தார், அவரோட அரசியலுங்கிறது என்ன, அப்புறம் எதுக்கு கட்சியை கலைச்சிட்டு திரும்ப திமுகவிலேயே போய் சேர்ந்தார். இப்போ ராஜ்யசபா எம்பி சீட்டை திமுக கிட்ட அடம் பிடிச்சி வாங்கி அங்கே போய் என்னத்தை கிழிக்க போகிறாப்புல யாருக்குமே தெரியாது. கமலுக்கே இது தெரியாது. கமலுக்கே அவர் அரசியல் சம்பந்தமாக எந்த தெளிவும் இல்லாத போது கமல் ஆதரவாளர்கள் என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க, திமுகவுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் இதில் சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த அம்மா பிரேமலதாவும். அந்த அம்மா எதுக்கு கட்சி நடத்துதுன்னு உலகத்துக்கே தெரியும். அப்புறம் அந்த அம்மா மட்டும் என்ன பெரிய ஓட்டை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க போகுது? எனக்கு தெரிஞ்ச பெரிய அளவுக்கெல்லாம் இவங்க ரெண்டு பேராலையும் திமுகவுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ரெண்டு கட்சியும் சேர்த்து அதிகபட்சம் 1% ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆனால் திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனால் அதுவே பெரிய விஷயம். 1%ங்கிறது 2 லட்சம் பேர் ஒரு தொகுதியில் வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா 1% போட்டிங்கன்னா 2000 ஓட்டு. நான் சொல்கிறது அதிகபட்சம். எனக்கு அதுலேயே நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இவங்க அரசியலில் எந்த தெளிவும் கிடையாது. இவங்களாம் எதுக்கு கட்சி நடத்துகிறாங்க, எதுக்கு தங்களை அரசியல்வாதின்னு சொல்லிட்டு தெரியுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத போது அவங்க போய் என்னன்னு சொல்லி ஓட்டை திமுகவுக்கு போட வைப்பாங்க? வாய்ப்பே கிடையாது. அதிகபட்சமாக 1% ஓட்டு இவங்க ரெண்டு பேராலையும் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஒரு தொகுதிக்கு 2000 ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். என் கணக்கெல்லாம் அவ்வளவுதான். இதுக்காக மொத்த கூட்டணியும் குழப்பணுமா? ரொம்ப நாளாக திமுக கூட ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கவங்கள்ட்டெல்லாம் தேவையில்லாமல் வம்பு இழுக்கணுமா? அவங்க மனசு கொன்ற மாதிரிலாம் நடந்துக்கணுமா? எனக்கு புரியலை. சரி, திமுக ஏதோ ஒரு கணக்கில் தான் இதை செய்யுதுன்னு வைங்க. அந்த பக்கம் டிடிவி எல்லாம் முந்தா நாள் வரைக்கும் என்ன பேசிக்கிட்டு இருந்தாரு? எடப்பாடியாரோட கூட்டணி வைக்கிறதுக்கு பேசாமல் விஷம் குடிச்சிடலாம், ரெண்டும் ஒன்று தான். விஷம் குடிக்கிறதும் எடப்பாடியாரோட போய் கூட்டணி வைக்கிறது ரெண்டும் ஒன்று தான் சொல்லிக்கிட்டு இருந்த டிடிவி திடீர்னு அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் தான். அதில் உங்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம்? நாங்கள் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக தான் கட்சியே நடத்திக்கிட்டு இருக்கிறேங்கிற ரேஞ்சுக்கு பேசும்போது நாமளும் ஏதாவது செய்யணும். ஏற்கனவே இருக்கிற கூட்டணி பலம் நமக்கு பத்தாதுன்னு நினச்சிருக்கலாம். ஸோ அடிஷ்னலாக சில கட்சிகளை சேர்த்தோம்னா 2000 ஓட்டு கூட வெற்றிக்கு காரணமாக இருக்கும். அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஏன்னா ஓட்டு அரசியலுங்கிறது நம்ம எல்லாரோட கணக்குகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அது அவங்களுக்கும் தெரியும். ஸோ எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது. நாம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதா நினச்சோம்னா ஏமாந்து போயிடுவோம். ரொம்ப வின்னிங் மார்ஜின்கிறது ரொம்ப தின்னாக தான் இருக்க போகுது. ஸோ பல தொகுதிகளில் 2000-3000 ஓட்டு கூட வெற்றியை தீர்மானிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக அமையும். நாம் எந்த ரிஸ்க்கையும் எடுக்கக்கூடாது. ஒரு மாதிரி கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்திடலாம். இவங்களுக்கு சில தொகுதிகளை கொடுத்து உள்ளே வச்சுக்கிட்டோம்னா இவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் தேவையில்லாத ஆணி தான். இவங்களால் திமுகவுக்கு பெரிய பலன்லாம் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. இன்ஃபேக்ட் சங்கடங்கள் தான் நிறைய இருக்க போகுது, சிக்கல்கள் தான் நிறைய இருக்க போகுது. சரி, இது ஓட்டரசியலை நம்ம எல்லார் கணக்குக்கும் அப்பாற்பட்டு தான் நடக்கும். இந்த தடவையும் திமுக சரியான முடிவு எடுத்திருக்குதுங்கிற மாதிரி நம்புவோம். அதாவது இவங்க ரெண்டு பேரும் திமுகவுக்கு ஓரளவுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து சில பல தொகுதிகளில் திமுகவின் வெற்றிக்கு
உதவுவாங்க. திமுக சரியான முடிவை தான் எடுத்திருக்குதுன்னு நம்புவோம். நம்மளோட கணிப்புங்கிறத இந்த விஷயத்துல தப்பாவே போயிரும்னு நம்புவோம். ஏன்னா நம்ம கணக்கு தப்பா போறதுனால யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது, நமக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது, திமுகவுக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. அதுவே திமுகவின் கணக்கு தவறா போச்சுன்னு வைங்க, அவங்களுக்கு அடுத்த 5 வருஷம் ஆட்சி போயிடும். அதனால இந்த விஷயத்துல நம்ம கணக்கே தப்பா போகும்னு நம்பிட்டு அடுத்த மேட்டருக்கு போவோம். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா ஒரு ஒப்பாரியை வச்சாரு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. எங்கள் மேலே அநியாயத்துக்கு ஒரு அவதூறை பரப்புகிறாங்க, பொய் பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. இந்த வேலையை ஏடிஎம்கேவும் சங்கிகளும் பிஜேபியும் சேர்ந்துக்கிட்டு செய்யுது. இது அநியாயம், அக்கிரமம். நாங்கள் ஜனநாயகன் ஷூட்டிங் நடத்தணுமா? அங்கே என்ன இது அநியாயம், பொய் பிரச்சாரம்? இது ஒரு கேவலமா இல்லையா? மனசாட்சி இருக்கிற யாராவது இப்படி பேசுவாங்களா அப்படின்னு ஓன்னு ஒப்பாரி வச்சாப்புல கூடவே சேர்ந்துக்கிட்டு இன்னப்புறம் அணில் குஞ்சுகள், லகுட பாண்டிகள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அழுது புலம்புனாங்கன்னு வைங்க. அதாவது ஜனநாயகன் ஷூட்டிங்கை இவங்க கரூரில் நடத்தினாங்கன்னு ஒரு தகவலை ஏடிஎம்கே ஐடிவியும் இன்னப்புற சங்கிகளும் அதிதீவிரமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம் கடந்த சில நாட்களாக. குறிப்பாக 3வது தடவையாக விஜய் சிபிஐ என்கொயரிக்கு டெல்லிக்கு போயிட்டு வந்தார்ல, அதுக்கப்புறமா இதை பேசுகிறாங்களாம். அது அநியாயமா, அக்கிரமா, அவங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராதான், அது கேவலத்துலேயும் கேவலமா, மனசாட்சி இருக்கிற யாருமே இதை பண்ண மாட்டாங்களாம் அப்படின்னு ஒன்று ஒப்பாரி. யாரு? இந்த ஆதவர்ஜுனா, உலக உத்தமர் ஆதவர்ஜுனா. ஆக்சுவலா இந்த அவதூறு பொய் பிரச்சாரத்துக்கு ஓனரே இவங்க தான். உண்மையில கரூர்ல என்ன நடந்ததுங்கிறது வேற விஷயம், அது வேற கதை, அது வேற விவாதம். ஆனா இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? திமுக தான் அதுக்கு காரணம், செந்தில் பாலாஜி தான் அதுக்கு காரணம்னு 6 மாசமா இந்த இத்து போன பீத்த கதையை வேற வேற வகையில திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. அணிலும் விதிவிலக்கு கிடையாது, அணில் குஞ்சுகளும் விதிவிலக்கு கிடையாது, அணில்னா கூட இருக்கிற இந்த ஆதவர்ஜுனா வகையற லகுட பாண்டிகளும் விதிவிலக்கு கிடையாது. இவங்க எல்லாரும் செந்தில் பாலாஜி தான் முதன்மை குற்றவாளியே, திமுக தான் அங்க 40 பேர் இறந்து போனதுக்கு காரணம் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா வாய்க்கு வந்தபடி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு பேர் அவதூறு பரப்புறது கிடையாதான், பொய் பிரச்சாரம் கிடையாதான். அணிலே போன மாசம் மீட்டிங்ல என்ன சொன்னாப்புல, ஏங்க முதல்வர் ஸ்டாலின் சார், எதுக்கு சார் என் மேல எல்லா பழியும் போடுறீங்க அப்படின்னு. ஸ்டாலின் சொல்லாத, ஸ்டாலின் செய்யாத விஷயத்தையே அவர் சொன்னதா இவர் அவதூறு பரப்புறாப்புல. இதுக்கு பேர் தான் அவதூறு, இதுக்கு பேர் தான் பொய் பிரச்சாரம், இதுக்கு பேர் தான் வன்மத்தை கக்கிறது. இவங்க இப்படி வளைச்சு வளைச்சு திமுக மேலையும் முதல்வர் ஸ்டாலின் மேலையும் செந்தில் பாலாஜி மேலையும் வளைச்சு வளைச்சு வன்மத்தை கக்கிவிட்டு இப்போ ஷூட்டிங் நடத்தினாரு விஜய்னு மாரிதாஸ் வகையரா சங்கிகள்லாம் கொளுத்தி போட அதை சில பேர் நம்ப இவங்க உடனே இதெல்லாம் அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையான்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எதில் சிரிக்கிறது, என்னத்தை சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்டா அணில்களா, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்னடா கேவலம் இதெல்லாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது உண்மையிலேயே இந்த வெத்து வேட்டு விஜய்னா அங்க கரூர்ல ஷூட்டிங் நடத்தினாரா இல்லையாங்கிறத கோர்ட் சொல்லட்டும். அதாவது தன்னோட படத்துல ரியலிஸ்டிக்கா சீன் வரணுங்கிறதுக்காக பாருங்க, மக்கள் எனக்காக எவ்வளவு நேரம் சோறு தண்ணி இல்லாம வெயில்ல காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்தாலும் போகாம அங்கேயே நின்றுகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரியலா பதிவு பண்ணுங்கிறதுக்காக விஜய் கரூர் கூட்டத்தை ஷூட்டிங்காக பயன்படுத்திக்கிட்டாரா இல்லையா, அதுக்காக தான் அவர் லேட்டா வந்தாரா, அதுக்காக தான் மதியம் 12:30 மணிக்கு மீட்டிங்னு சொல்லிட்டு ராத்திரி 7 மணிக்கு வந்தாரா, உண்மையிலேயே விஜய் இதை பிளான் பண்ணி தான் செஞ்சாரா, இந்த சம்பவத்தை தன்னோட சினிமாவுக்காக விஜய் பயன்படுத்திக்க பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிறத கோர்ட் சொல்லட்டும். கேஸ் சிபிஐல இருக்குது, அது அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க தானே, அதுக்கப்புறமா அதை வச்சு கோர்ட் ஒரு முடிவுக்கு வரும் தானே, ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று வரும் தானே, அப்போ பேசுவோம். அது வரைக்கும் இதில் நாம் எந்த கருத்தையும் சொல்ல வேண்டாம். ஏன்னா உண்மை என்னன்னு நமக்கு தெரியாது, நாம் ஒன்றும் அணில் குஞ்சு கிடையாது இஷ்டத்துக்கு அவதூறுகளை பரப்புறதுக்கு, பொய் பிரச்சாரத்தை பண்ணுறதுக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உண்மை என்னங்கிறத கோர்ட் சொல்லட்டும், அப்புறம் அதை பற்றி பேசுவோம். அதை தாண்டி இவங்க உண்மையிலேயே அந்த இடத்துல ஷூட்டிங் நடத்தக்கூடிய ஆட்களான்னு கேட்டிங்கன்னா 100% செய்கிற ஆட்கள் தான். அந்த மாதிரியான கொடூர கோமாளிகள் தான் இந்த வெத்து வேட்டு விஜயம், இன்ன பிற லகுட பாண்டிகளாம். அதை வேணும்னா அடித்து சொல்லலாம், அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம். 100% இவங்க அங்கே ஷூட்டிங் நடத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆட்கள் தான் இவங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இப்போ இந்த என்கொயரிக்கு போனார்ல, 3வது தடவையாக சிபிஐ என்கொயரிக்கு போனார்ல இந்த வெத்து வேட்டு விஜய், அங்கிருந்து வெளியே வந்து சில சீன்களை போட்டார்ல. இதையெல்லாம் அறிவு இருக்கிறவன் செய்வானா, மனிதாபிமானம் இருக்கிறவன் செய்வானா, கொஞ்சம் குறைந்தபட்ச குற்ற உணர்ச்சியாவது இருக்கிறவன் இந்த வேலையை செய்வானா? ஒரு கொடூர கோமாளியால் தான் இதை செய்ய முடியும். எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நான் நின்னா சம்பவம், நடந்தா பேரணி, படுத்தா மாநாடு, நான் எதை
எதை பண்ணாலும் அதில் மாசு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவன் தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும். நீ ஏதாவது சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அதில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சா, அது சம்மந்தமாக உன்னை சிபிஐ என்கொயரிக்கு கூப்பிட்டுருக்கிறாங்களா, மக்கள் பிரச்சனைக்காக ஏதாவது போராட்டம் நடத்தி அதுல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சா, அதுக்காக உன்னை சிபிஐ என்கொயரிக்கு கூப்பிட்டுருக்காங்களா? அப்பெல்லாம் ஒரு கூந்தலும் கிடையாது. நீ ஒரு கூட்டம் போடுற, அந்த கூட்டத்தை ஒழுங்கா நடத்த தெரியல, அதுல எந்த திட்டமிடலும் இல்லாம 40 உயிர்கள் பறிபோகிறதுக்கு நீ ஒரு காரணமா இருந்திருக்கிற. அது சம்பந்தமான என்கொயரிக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கு போயிட்டு வர்ற நீ வெளியில ஈன்னு இழிச்சுக்கிட்டு வந்த உடனே கதவை திறந்து மேலே ஏறி கையை ஆட்டுற, ஈன்னு இழிக்கிற, எதிர்த்தாப்புல இருக்கிறவனுங்கெல்லாம் நீ என்னமோ உப்பு சத்தியாகிரகத்தில் உண்ணாவிரதம் இருந்துட்டு வெளியில் வர்ற மாதிரி மலர் தூவி வரவேற்கிறானுங்க. அதை அந்த இடத்த ஒரு கொண்டாட்டமாக மாத்துற. என்னையா நீ? அப்புறம் நீ கரூரில் ஷூட்டிங்கை நடத்த மாட்டியா? நீ அப்படி ஆள் தானே? ஒரு கொடூரமான கோமாளி தான் 40 பேர் மரணம் சம்பந்தமாக ஒரு என்கொயரிக்கு போயிட்டு இந்த எச்ச வேலையை செய்வான். வேற யார் செய்வான்? அப்படிப்பட்ட இந்த வெத்து வேட்டு விஜய், இந்த கொடூர கோமாளி விஜய் கரூரில் ஷூட்டிங் நடத்தியிருக்க மாட்டாரா என்ன? எனக்கு ரியலிஸ்டிக்காக வரணும் ப்ரோ, அப்படியே சூப்பராக வரணும். மக்கள் எனக்காக ஏங்கிறத நீங்கள் தத்ரூபமாக படம் பிடிக்கணும். அது எந்த ஆக்டரை வச்சு பண்ணாலும் சரியாக வராது. எவ்வளவு பேமெண்ட் கொடுத்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுகளை வச்சு அப்படி ஒன்றை பண்ணாலும் அது ரியலிஸ்டிக்காக வராது. நீங்கள் என் கூட்டத்தில் எடுங்க, எனக்காக சோறு தண்ணி இல்லாமல் மக்கள் எப்படி காத்திருக்கிறாங்கன்றத தத்ரூபமாக கொண்டு வர்றதுக்கு என்னோட பிரச்சார கூட்டத்தில் வீடியோ கேமரா வச்சு எடுக்கிறது தான் சிறப்பான வழின்னு இந்த ஆளு, இந்த வெத்து வேட்டு விஜய், இந்த கொடூர கோமாளி விஜய் சொல்லியிருக்க மாட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் நம்பலை. இந்த கொடூர கோமாளி விஜய் சொல்லியிருக்க மாட்டாருன்னெலாம் நான் நம்பலை. கண்டிப்பாக சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், கரூரில் அது நடந்ததா இல்லையாங்கிறத கோர்ட் சொல்லிட்டோம். நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க எல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் தாங்கிறது தான் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வர்றது. அதுக்கு 1000 உதாரணங்கள் இருக்குது. அதாவது நாடி நரம்புலையெல்லாம் தெனாவட்டும் திமிரும் ஊறி போன ஒருத்தனால தான் 40 பேர் இறந்து போன கேஸுக்கு சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டு வெளியில் வந்து அப்படி ஒரு சீனை போட முடியும். நான் எங்கே என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். ஒரு அரசியல்வாதி இப்படித்தான் இருக்கணும்னு எந்த இலக்கணத்தையும் எனக்கு நீங்கள் பொருத்தி பார்க்க முடியாது. நான் பண்ணுறது தான் அரசியல், நான் செய்கிறது தான் செயல். அதை பிளாஸ்ட்டு மாசுன்னு கொண்டாட வேண்டியது மட்டும்தான் உங்கள் வேலை அப்படிங்கிற நினைப்போட தான் இந்த அணில் அத்தனை செயல்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. வெக்கக்கேடான விஷயம் இதில் என்னன்னா, அவனுங்களும் அப்படி தான் கொண்டாடி தொலைகிறானுங்க. இந்த இத்து போன அணில் குஞ்சுகளும் அந்த ஆள் நினைக்கிற மாதிரியே தான் பிளாஸ்ட்டு மாசுன்னு பிளாஸ்ட்டுன்னு கொண்டாடி தொலைகிறானுங்க. என்னத்தை சொல்கிறது, கேவலத்திலேயே அந்த ஆள் பண்ணுறது ஒரு டைப்பு கேவலம்னா, இவனுக்கு பண்ணுறது அதை விட பல மடங்கு கேவலமான விஷயமா இருக்குது. பார்க்கலாம். இப்போ வேற இனிமேல் எஸ்ஓபி கிடையாது, விஜய் நான் வெறியாட்டம் ஆட போறாரு, வேற மாதிரி விஜயை பார்க்க போறீங்க. அடுத்த 20-25 நாட்களுக்கு இது வரைக்கும் பார்க்காத விஜயை பார்க்க போறீங்க. வேற லெவலில் அணில் நான் பர்ஃபார்ம் பண்ண போறாருன்னா உருட்டிக்கிட்டு திரியிறானுங்க. பார்க்கலாம். கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், நல்லதே நடக்கும்னு நம்புவோம். அணிலுக்கும் அதன் குஞ்சுகளுக்கும் நம்மூர் அரசியல் வலுவான ஆப்பை சொருகும்னு நம்புவோம். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.